அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் என்னோட மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேங்க. அதனால என்னால வீடியோ போட முடியல. நான் இங்கேருந்து கிளம்பும்போது எல்லாம் வீடியோ எடுத்தது எல்லாம் டெலீட் ஆயிருச்சு. எப்படின்னு தெரியல. ஆ வீடியோ டெலீட் ஆனோனே எனக்கு ரொம்ப இதாயிருச்சு. என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு எவ்வளோ வீடியோ எடுத்தேன். ஒண்ணுமே இல்ல டெலீட் ஆயிருச்சு. இதான் அங்கே போய் எடுத்த வீடியோ. ஆனா அங்கே நெட்வொர்க் கிடைக்காததுனால என்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியல எடிட் பண்ணி. வீடியோ அப்லோட் பண்ணணும்னா வேறு இடத்துக்கு தான் போகணும். அங்கே நெட்வொர்க் கிடைக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இருந்தே சுத்தமாக எங்கேயும் கிளம்ப முடியல. முக்கியமாக போனதே அங்கே கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதனால தான் போனது. வீட்டு வேலை இருந்துச்சு. அவங்க மாமியார் மாமனாரால சுத்தமாக முடியாது இல்லையா, அதனால் நாங்கள் போய் கொஞ்சம் இவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா சிமெண்ட் வேலை இருந்துச்சு. 2வது சின்டெக்ஸ் வைக்கிறது, பாத்ரூம் இதெல்லாம் வைக்கிறதெல்லாம் வேலை இருந்துச்சு. அதுக்கு இவங்க இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க லீவு எழுதி கொடுத்துட்டு அங்கே ஒரு வாரத்துக்கு போயிட்டு வந்தோம். பாப்பா இல்ல, நானும் அவங்க அப்புறம் தம்பி 3 பேர் தான் போயிட்டு வந்தோம். போயிட்டு 27ஆந்தேதியே ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேத்துக்கும் ரிசல்ட்டு. அதனால் அது ஒரு வாரத்துக்கு மேலே எங்களால் தங்க முடியாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட மாமியார் வீடு தான். இங்கே இதெல்லாம் தனியா பத்தின்னு சொல்லுவாங்க. பாக்கு மரம், தென்னை மரம், வாழை மரம் எல்லாம் இருக்கு. நிம்பு, எலுமிச்சம்பழ மரம். இது பேரிச்சம்பழ மரங்க. குட்டியூன்னு இருந்துச்சு. இப்போ எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. முதல்ல இங்கே கடை இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அவங்களால சுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு. இது மெயின் ரோடுங்க. இங்கே டிக்லிபூர், மாயாமந்தர் பஸ் எல்லாமே இங்கேருந்து தான் போகும். அங்கே உள்ள சாமான்லாம் போர்ட்பிளேர்லேருந்து போகிற சாமான்லாம் இங்கே இந்த ரோட்டில் இருந்து தான் போகும். வீட்டுக்கு முன்னாடியே ரோடுங்க. எங்கேயும் நாங்கள் போக தேவையில்லை. ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏற தேவையில்லை. இங்கேயே பஸ் வரும். இங்கேயே நாங்கள் இறங்கிடுவோம். வீட்டுக்கு முன்னாடியே பஸ்ஸு நிற்கும். அங்கேருந்து வரும்போது தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஸ்டாண்டுக்கு போய் ஏறுறாப்புல இருக்கும். இது அடுக்கு செம்பருத்தி. ரோஜாப்பூ மாதிரியே இருக்கும். தூரத்தில் பார்க்கும்போது அழகாக இருக்கும். அங்கே உள்ள மண்ணுக்கு பார்த்திங்களா எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம எவ்வளோ உரம் போட்டாலும் இந்த மாதிரி கலர் கிடைக்காது. இது மறுநாள் எடுத்த வீடியோங்க. தென்னை மரத்துலேருந்து இலை விழுந்துக்கிட்டே இருக்கும் காஞ்சது. நம்மளுக்கு விளக்கமாறு செய்கிறதுக்கு பஞ்சமே இருக்காது. எவ்வளோ வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இது அங்கே ஜாடு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நானும் என் மச்சான் மகனும் சேர்ந்து. இப்படி காத்தோட்டமாக நல்லா என்ஜாய் பண்ணி பேசி சிரித்து இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. சொல்லவே வார்த்தை இல்லை. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம இங்கே வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறாப்புல இருக்கும். அன்னைக்கு சரி பிரியாணி வெளியில் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். கீரை மட்டும் வீட்டில் செஞ்சுட்டேன். ஏன்னா அடுப்பில் செய்கிற பிரியாணி அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. எந்த சாப்பாடு இருந்தாலும் சரி, சும்மா ஒரு சாம்பார் வச்சாலும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இன்றைக்கி பிரியாணி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் அடுப்பெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. முதல்ல ஒரு அடுப்பு செஞ்சாங்க, அது சரி வரல. அப்புறம் என் மாமியார் இந்த அடுப்பு செஞ்சு கொடுத்தாங்க. அங்கே விறகுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கிடலாம். ஏன்னா தென்னங்கீத்து இருக்குது, எல்லாமே இருக்குது காஞ்சது. இது பிரிஞ்சி இலை. வீட்டிலே இருக்க மரம். அப்படியே பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதே சேர்த்தாச்சு பிரியாணிக்கு. இது முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பிரியாணி செய்கிறதுக்கு. அதில் பொரிச்சு சேர்த்துருப்பேன். இது பொரிக்காமல் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா சுத்தமாக டைம் இல்லை. நோம்பு திறக்கவும் டைம் ஆயிடுச்சு. அதனால் வேகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எப்பவும் போல் ஹோல் கரம் மசாலா, பச்சை மிளகாய், ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கின பிரிஞ்சி இலை, ரைஸ் போட்டு நல்லா வறுத்துட்டு தண்ணி அளவாக ஊற்றிட்டு உப்பு போட்டு மூடி வைக்க வேண்டியது தான். ரைஸ் ஆயிரும். ஜிஷானுக்கு இதெல்லாம் பார்க்கையில ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டான். அதை விட்டு நகலவே இல்லை பிரியாணி செஞ்சு முடிக்கிறதுக்கும். ஜிஷான் யாருன்னா தம்பி பேர் தான். அவன் பேர் ஜிஷான். பாப்பா பேர் ஜைனப். இது சின்டெக்ஸ் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அந்த வேலையும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் இங்கிட்டு பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இறக்கி வச்சாச்சு. இங்கிட்டு கறி தாளித்து விட்டுக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும்.
வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கின மல்லி இலை நம்ம தோட்டத்திலே இருக்குது பின்னாடி, அது போட்டு சிக்கன் போட்டு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறணும். இந்த மெத்தடும் நல்லா இருக்குங்க. நீங்கள் பொரித்து போட முடியலாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இதுவும் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, ஜீரகத்தூள், சிக்கன் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து பிரியாணி மசாலா போடுறது வந்து ஷூட் பண்ணாமல் விட்டுருச்சு என்னோடய மச்சான் மக. அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு நான் வறுக்கும் போது காமிச்சிருக்கேன் இல்லையா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜல்ஜீரா எல்லாமே அந்த பவுட்ரு தான் போட்டேன். போட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுருங்க. இது வந்து வாழை இலை விரித்து ஃப்ரெஷ்ஷாக அங்கேருந்து வெட்டினது தோட்டத்துலேருந்து. ரைஸ் வந்து வேறு எதுக்கு மாற்றணும் இல்லையா, அதனால் வாழை இலையை விரிச்சாச்சு. இப்படி இந்த மாதிரி கலர்லாம் தெளித்து விட்டு ஃபஸ்ட்டு கரம் மசாலா எல்லாம் போட்டு கலர் தெளித்து விட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு நல்லா இந்த மாதிரி செப்பரேட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸு, கலரு இந்த மாதிரி சேர்த்துட்டு வைக்க வேண்டியது தான். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இறக்க வேண்டியது தான். நோம்பு திறந்ததுக்கப்புறம் பிரியாணி தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்பவே சிரித்து பேசி ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நல்ல வாழை இலையில் இந்த மாதிரி பிரியாணி போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.